யூடியூப் வீடியோவை ஒரே கிளிக்ல பாட்காஸ்டாகவும் இல்ல சம்மரியாகவும் மாத்திடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டர் நோடு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க வந்து செல்ஃப் ஹோஸ்ட் இல்லைனா லோக்கல் ஹோஸ்ட் இது ரெண்டுத்துல தான் அவைலபிளா இருக்கும். ப்ரொடக்ஷன்ல இருக்கவே இருக்காது. இந்த யூசருக்கு பக்கத்துல செட்டிங்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டி நோடுன்னு இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி இங்கே ஆல்ரெடி நோடு யூடியூப் டிரான்ஸ்கிரிப்டர்னு இருக்குல்ல, இங்கே கம்யூனிட்டி நோடு வந்து நிறைய இருக்கும். அதில் நீங்கள் போய் இன்ஸ்டால்னு கொடுத்து ஐ ரீடுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய வரும். அதில் வந்து இந்த இது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ப்ரௌஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எல்லா நோடுமே வரும். நீங்கள் எந்த நோடு வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நான் இந்த யூடியூப் நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூடியூப் நோடு வந்து என்ன பண்ணுன்னா யூடியூப் வீடியோவை டிரான்ஸ்கிரிப்டராக மாற்றிடும். டோபமைன் டீடாக்ஸ் ஹவ் ஐ ரீசெட் மை பிரெயின் இன் 7 days. ஸோ அந்த மாதிரி இருக்கா, நான் ரன் பண்ணி கூகுள் டாக்ஸில் வந்து அது அப்டேட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து எடிட் பண்ணி ஏஐயில் கொடுத்து பாட்காஸ்ட்டாக மாற்றுறேன். ஸோ இதுதான் தி ஸ்பீக்கர் வாட்ச்டுன்னு இருக்குல்ல, இதுதான் அதோடைய ஷார்ட்டஸ்ட்டு சம்மரி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பாட்காஸ்ட்டில் எப்படி பண்ணணுன்னாக்க, நம்மளோட ஆல்ரெடி வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் இதை வந்து ஒரு வாய்ஸாக வந்து டெலகிராமில் வர மாதிரி வச்சுருக்கேன். அதை தான் பாட்காஸ்ட்னு சொன்னேன். நீங்கள் அந்த ஆடியோவை எடுத்து பாட்காஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோடோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னாக்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் யூடியூப்னு கொடுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.